சொல்லுங்க சார். தேவகி அம்மாவையும் அவங்க டாட்டர்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கம்மா. சார்? ஆமாம்மா, கொலை பண்ணவன் சரண்டர் ஆயிட்டம்மா. எல்லாரும் அசிங்க அசிங்கமா பேசி எங்களை அடிக்க வராங்க மாமா. இவங்க மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வைக்க பார்க்கலாம்? இந்த தெருவியே கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. வண்டியில கொலையாளி சரண்டர் ஆயிட்டான், அவங்கள விட்டோம். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா கோகிலா, மாப்பிள்ள வரல? என்ன வாசலே இறக்கி விட்டுட்டு ஆபீஸ்க்கு நேரமாச்சுன்னு அவர் போயிட்டாருமா. யாருக்குமா போன் பண்றீங்க? மாதவிக்கு பண்ணிட்டு இருக்கேம்மா. லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, தேவகியும் அவங்க பொண்ணுங்களையும் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏதோ கொலைகளைன்னு சொல்றாங்க. என்ன விவரம்னு சரியா தெரியல. மாதவி அவங்கள பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன ஆச்சுன்னு போன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்னம்மா இது? மனோகர் வீட்டுல ஒரு பிரச்சனைன்னா போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பீங்களா? வாங்க, 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஏதுன்னு கேட்போம். வாங்க. அப்பா, நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்ப போறீங்க, அப்படிதானே? ஆமாப்பா. எதுக்கு? மனோகர் அம்மாவையும் அவர் தங்கச்சிங்களும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அதான் ஸ்டேஷன் வரையும் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரலான்னு. ஓ, விசாரிக்கிறதுக்கு போறீங்களா? ஆமா, 2 பேரும் போலீஸ் வேலையில எப்போ சேர்ந்தீங்க? அப்பா. என்னடி அப்பா? அவங்க சங்காத்தமே வேண்டாம் சொல்லியும் சம்பந்தம் பேசி இப்போ சம்பந்தி காப்பாத்துறதுக்கு ஆத்தாளும் மகளும் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறீங்களா? ஏய், தொலைச்சிடுவேன். யாரையும் எங்கேயும் போக வேண்டாம். என்ன ஏதுன்னு கேட்க போன மாதவி கிட்ட இருந்து ஒரு விவரமும் வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே தூக்குல போட மாட்டாங்க, அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. ஏதோ தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறப்ப வந்த சண்டையில ஸ்டேஷன் வரைக்கும் போன மாதிரி நான் போய் கூட்டிட்டு வரேன்னு மாதவி போனா, இப்போ அவளும் கூட்டிட்டு வரதுக்கு நீங்க 2 பேரும் போறீங்களா? அவங்க கொலை பண்ணிருக்காங்க. ஒருத்திக்கு 2 பேரும் போட்டி போட்டு கொலை பண்ணிருக்காங்க. அவங்க மூஞ்சில முழிக்கிறதே பெரிய பாவம். அவங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க துடிக்கிறீங்களோ? வெக்கமா இல்ல உங்களுக்கு? விட்டது சரியனே, இன்னியோட எல்லாத்தையும் தொலைச்சு தலை முழுகிறீங்க. இத உன் பொண்ணு மாதவிக்கும் சேர்த்து தானே சொல்றேன். இதையும் மீறி நீ போனேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தேவிக்கம்மா அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? அவங்களால என் வீட்டுக்கு கெட்ட பேருமா. நல்ல வேலை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்கள பத்தி என்கிட்ட கேட்காத. நீ இந்த பக்கம் வராதம்மா.
நடந்ததெல்லாம் மறந்துடுமா? எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமா? ஒரு கெட்டது நடந்ததுன்னா அடுத்து உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. கெட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. உன் வாழ்க்கையில இனியெல்லாம் சந்தோஷமா நடக்குமா? இத்தனை நாளும் இந்த அண்ணன் எங்க போயிருந்தான், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு நீ நினைக்கலாம், வருத்தப்படலாம். எனக்கு இருந்த வருத்தம் எல்லாம் என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அதை என்னால ரொம்ப நாளைக்கு ஏத்துக்க முடியாம போச்சு. அதனாலதான் எனக்கு உண்மையில கோபம். பல தடவை உன்னை திட்டி இருக்கேன், கரிச்சு கொட்டி இருக்கேன். ஆனா நீ இந்த நிலைமைக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா. உன்னையும் பிள்ளைகளையும் ஸ்டேஷன்ல பார்த்தப்போ என் மனசு துடிச்சு போச்சுமா. அதான் ரத்த பாசம். இத பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் இந்த அண்ணன் உனக்கு இருக்குமா. தேவகி, தேவகி சொன்ன கேளுமா. நீ ராணி மாதிரியும் உன் பிள்ளைங்க இளவரசி மாதிரியும் வாழணுமா. நீ இப்படி இருக்கிறதால பிள்ளைங்க முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு வந்தவங்க மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பானுமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, இவரை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல இவர் இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. தங்கச்சி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. எல்லாமே மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு டென்ஷனாவே இருப்பாரு. பொண்டாட்டி பிள்ளைங்க நினைப்பு இருக்கான்னு கூட சில சமயம் தெரியாது. ஆனா தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு என்னைக்கு தானே தெரியுது. இத பாருங்க அண்ணி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் கிடைச்சதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் என்ன செலவானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கும் என் தங்கச்சி குடும்பத்துக்கும் ஒரு களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு கமிஷனர் கிட்ட பேசி, மினிஸ்டர் கிட்ட பேசி, அப்பப்பா கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல இவர் இப்படி டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. தேவகி, தேவகி, என்னம்மா இது? ஏம்மா இப்படி அழுகுற? தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என் அண்ணனோட மனசு புரிஞ்சுக்காம என் மனசு போல வாழ்க்கை அமைச்சு இத்தனை வருஷமா இவங்க நினைப்பே இல்லாம வாழ்ந்துட்டேனே. தேவகி, நீ என் தெய்வம், நீ என் தெய்வம், நீ என் குலதெய்வம். உன்னை நான் மறந்துட்டாலும் என்ன மறக்காம எங்க குடும்ப நினைப்பாவே இருந்திருக்கேன். அண்ணே, சாவறத தவிர வேற வழியே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கிடந்த எங்களுக்காக ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் பேசி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எங்களை காப்பாத்தினீ. என்ன ஐயோ, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே. அண்ணே, என் தோல் அறுத்து உன் காலுக்கு செருப்பா தைச்சு போட்டாலும் அப்போ என் கடன் தீராதுன்னு
தீராது தீராது. நீ என் தெய்வம்னு. தேவகி எந்திரிமா, தேவகி எந்திரிமா. தேவகி அப்படியெல்லாம் பேசாதம்மா. இப்போது இந்த அண்ணன் மனசை புரிஞ்சுக்கிட்டியே. இதே மாதிரி நீ எப்பவும் இந்த அண்ணனுக்கு தங்கச்சியா இருந்தா போதுமா? அது போதுமா? அண்ணே, கட்டின புடவையோட உன்னை உதறிட்டு போனேன். இப்போ அதே மாதிரி கட்டின புடவையோட என்னையும் என் பிள்ளைங்களையும் காப்பாத்தி உன் வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன என் உசுர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு, உன்னை மறக்க மாட்டேன்னு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அழாதம்மா, அழாத அழாத. நீ என்ன உதறிட்டு போனாலும் நான் உன்னை மறக்கலம்மா. நீ கூட என்ன சில நேரம் நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா உன்னை நான் மறந்ததே இல்லை. உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ண தெரியுமா? ஜாம் ஜாம் நடத்தணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அந்த ஏற்பாட்டெல்லாம் இப்ப கூட நினைச்சு பார்க்கும் போது என்னால மறக்க முடியலம்மா. அந்த நினைப்புல நான் இன்னும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு புரியல இல்ல? வா வா, பாரு, இதெல்லாத்தையும் பாரு. இதெல்லாம் உனக்கா இந்த அண்ணன் வாங்கி வச்சதுமா. பாரு நகையெல்லாம். தேவகி, உனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிருந்தேன். ஆனா நடந்தது வேற. அன்னைக்கு இடிஞ்சு போனவன் தாம்மா. மத்தவங்க கட்டாயத்துக்காக அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தேவகி, எல்லாத்தையும் உதறிட்டு போனியம்மா. போய் நல்ல வாழ்க்கையா வாழ்ந்த இல்லையே. உன்னையும் உன் பிள்ளைகளையும் அனாதையா விட்டுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்ட ஜீவனம் தானே நடத்திட்டு இருக்க. போதும்மா, போதும். நீ பட்டதெல்லாம் போதும். இனி நீயும் உன் குழந்தைகளும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழணும்மா. அப்பா, அத்தை ஃபேமிலிக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சுப்பா. இது வர்றேன்ப்பா. சரிங்கப்பா. வாமா, வா, ரூமை பார்க்கலாம். மகே, வா. தேவகி, இனிமே இது உன் வீடு. எந்த நினைப்பு இல்லாம நீ சந்தோஷமா இருக்கலாம். ஆமா அண்ணி, இனிமே இது உங்க வீடுதான் அண்ணி. எப்படி அண்ணி, எப்படி அண்ணி இங்க சந்தோஷமா இருக்க முடியும்? பேப்பர்காரங்க நியூஸ் போட்டுட்டா எங்களால வெளியில தலை காட்ட முடியுமா? எந்த நியூஸும் வெளியே வராம பாத்துக்க வேண்டியது ஏன் வேலைம்மா. நீ நிம்மதியா இருமா. எப்படி என்ன நிம்மதியா இருக்க சொல்ற? உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. சும்மாவே கீதாவை பத்தி தப்பு தப்பா பேசி இவளுக்கு கூடி வந்த சம்பந்தத்தை எல்லாம் கெடுத்து விட்டுட்டானுங்க பாவிங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சா ஐயோ, என் பொண்ணை யாருன்னு கட்டிப்பாங்க. நல்லதா உடுத்துறதுக்கும் விரும்பினதை சாப்பிடுறதுக்கும் பயம் இல்லாம இருக்கிறதுக்கும் வேணா இந்த வீடு சரியா இருக்கலாம். ஆனா வயசு வந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியாம நான் வயத்துல நெருப்பு கட்டிட்டு தானே இருக்க முடியும். எப்படின்னு இப்படி பழிசல் விழுந்த பொண்ணை எப்படி கட்டி கொடுப்பேன்? நான் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவளா போயிட்டேன். என்னை விட துரதிருஷ்டசாலியா போயிட்டாளே. நிறுத்து தேவகி. கீதாவுக்கு மாப்பிளை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ ஒன்னும் அவளை கரையேற்ற முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். ஐயோ, எப்படின்னு இவளை பத்தி தெரிஞ்சும் எவனை கட்டிப்பா? ஒருத்தரை நம்பி ஏமாற பார்த்தா அதுக்காக அவளுக்கு வாழ்க்கையே கிடையாதா?
இவளை என் பையன் கட்டிக்குவான். என் பையன் கட்டிக்குவான். ஆமா, என் பையன் மதிவானன் தான் கீதாவுக்கு புருஷன். கூடிய சீக்கிரமே இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்க போகுது. பானுமா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? நீங்க சொன்ன சம்மதம் தாங்க. அப்புறம் என்ன? இத பாரு, இதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றதா நீ நினைக்காத. என் பையன் நான் சொன்னா கேட்பான். ஏப்பா, அப்பா சொன்னா கேட்ப இல்ல? உங்க விருப்பம் தான் என் முடிவுப்பா. அப்புறம் என்னமா? அப்புறம் என்ன? கட்டிக்க போற மாப்பிள்ளையே சம்மதிச்சிட்டாமா. பொண்ணு கொடுக்க போற நீ என்ன சொல்ல போற? அம்மா விடு. இதா இது பாரு, இந்த பாரு, என் பையனை கட்டிக்க சம்மதம் தானே? சொல்லுமா, சொல்லுமா. எந்திரிமா, எந்திரி, எந்திரிமா, எந்திரி. மதி, நீங்க நல்லா இருப்பீங்க. நான் அன்னைக்கே சொல்லல ஒரு கெட்டது நடந்தா நல்லது நடக்கும்னு. இப்ப நம்ம வீட்டுல நல்லது நடக்க போகுது. மேலச்சத்தம் கேட்க போகுது. இந்த வீட்டுல நல்லது நடக்க போகுது. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே போயிட்டாங்க. நீ அவங்க கூட தானே ஸ்டேஷன்ல இருந்த? நான் அவங்கள ரிலீஸ் பண்றதுக்காக வக்கீல் கமிஷனர்